அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் அதை இப்போ நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். அதாவது பொது அறிவிலிருந்து 75 கேள்விகள், நெக்ஸ்ட்டு திறனறிவு மனக்கணக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா 25, நெக்ஸ்ட்டு தமிழ் 100 கேள்விகள் இருக்கும். ஸோ இப்போ நம்ம முழு சிலபஸுமே பார்க்கலாம். ஸோ பொது அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேள்விகள். அதில் பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், இயக்கவியலில் பொது அறிவியல் விதிகள், விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி, வெப்பம் மற்றும் அணுக்கரு இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும். ஓகேங்களா, இதுவரையும் பார்த்தீங்கன்னாக்கா இயற்பியல் பார்ட். ஓகே, ஸோ இயற்பியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் தனிமங்களும் சேர்மங்களும், அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உலோகவியல் மற்றும் உணவில் கலப்படம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஸோ கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், உயிரினங்களின் வகைப்பாடு, பரிணாமம், மரபியல், உடலியல், ஊட்டச்சத்து, உடல்நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுப்புற சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள், நடப்பு நிகழ்வுகள். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சிஏ. ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 75 கேள்விக்கான முழு சிலபஸை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பொது அறிவியல் கேட்டகரியில் 5 கேள்விக்கான சிலபஸை பார்த்தோம். நெக்ஸ்ட் புவியியல், அதில் 5 கேள்விகள். புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மீன்ஸ் கலைச்சொற்கள் வந்து கேட்பாங்க. ஓகே, வானிலை அண்ட் காலநிலை ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடுகள். ஓகே, மீன்ஸ் வெதர். ஓகே, காலநிலை, நீர் வளங்கள், ஆறுகள், மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் படிக்கணும். ஓகேங்களா, பருவநிலை மாற்றம், புவியியல் அடையாளங்கள், நடப்பு நிகழ்வுகள். இதுலுமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ 2 யூனிட் அலகு 1 பார்த்தோம், 1, 2 பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம வந்து 3வது அலகுகள் பார்க்கலாம். ஓகே, 3வது அலகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்தியாவின் வரலாறு. ஓகே, இந்தியன் ஹிஸ்ட்ரி, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம். ஓகே, இந்திய ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் இங்கிலீஷில் சொல்ல போனால், சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தலைவர்கள் உருவானார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில பேரோட ஹிஸ்ட்ரி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். B.R. அம்பேத்கர், அவர் தான் வந்து சட்ட மேதை. பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராசர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் இல்லை தமிழகத்திலிருந்து பார்ட்டிசிபேட் பண்ண பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார், மூவிலேறு ராமாமிர்தம் மற்றும் பல தேச தலைவர்கள், தமிழ்நாட்டு விடுதலை போர்கள்,
போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, கல்ச்சர் இருக்கு, அதோட இயல்புகள் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இல்லை கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வேற்றுமை ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தில் 10 கேள்விகள். அப்போ அடுத்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய ஆட்சியல். ஓகே, இந்தியன் பாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஐபி. ஓகே, ஸோ அதில் இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவரி, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள்: ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம் மற்றும் மாநில சட்டமன்றம், அதாவது ஒன்றிய மீன்ஸ் இந்திய லெவலில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாநில மீன்ஸ் தமிழ்நாடு. ஓகே, நெக்ஸ்ட் உள்ளாட்சி அமைப்புகள், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பஞ்சாயத்து ராஜ், இதுவுமே வந்து ரொம்ப முக்கியம். கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல், இது வந்து பொதுவாக நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் அறிமை உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் அதன் ஆட்சியல் முறைகளும், நடப்பு நிகழ்வுகள். ஓகே, இந்தியன் பாலிட்டிலுமே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொது வாழ்வில் ஊழல் அந்த கேட்டகரியில் வந்து கொஸ்டின் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா தற்போதைய முதல்வர் பார்த்தீங்கன்னாக்கா ஊழலுக்காக நிறையா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதனால ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள். ஓகேங்களா, லஞ்சம் வாங்குவது குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று சுதந்திர தின பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாகவும் அவரும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ நம்ம 4 யூனிட் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் 5வது யூனிட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். ஓகே, இந்தியன் எக்கானமி. ஓகே, இந்தியன் எக்கானமி, இது வந்து 20 கேள்விகள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 20 கேள்விகள் வருது. ஓகேங்களா. ஓகே, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீட்டு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து பேங்குக்குமே ஹெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரிசர்வ் பேங்க் தான். ஓகே, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகேவா, இந்தியான்னு இருக்கு. ஓகேங்களா, அது கீழே வந்து நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்த் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் ஆசாம், அதெல்லாம் வந்து ஆசாம், நார்த் ஈஸ்ட், அதெல்லாம் அந்த கேட்டகரியில். சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட். ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பண பகிர்வு, ஓகே, எப்படின்றத சொல்கிறத பற்றி படிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த டாபிக். ஓகே, சரக்கு மற்றும் சேவை வரி, இது வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுதான். ஓகே, பொருளாதார போக்குகள், வேலைவாய்ப்பு உருவாக்கும், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ வேலைவாய்ப்பு எப்படி உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ரிலேட்டடான மைண்டுமே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வறுமை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு உருவாக்குனா வறுமை வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வறுமை குறைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள், தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். அதாவது தமிழ்நாட்டின் புவியியல் ஸ்ட்ரக்சர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடு இருக்கு இல்லைங்களா கீழே, அது மூலிமா நம்மளுக்கு வந்து எப்படி வந்து இன்கம் வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். நலன்சார் அர்த்த திட்டங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெனிஃபிட்ஸ், குட் பெனிஃபிட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஓகே, தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், இப்போ வந்து கரண்டாக என்ன சமூக பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறது. அடுத்தபடி நடப்பு நிகழ்வுகள். ஸோ நடப்பு நிகழ்வுகள்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பாலிட்டிலையும் கேட்டிருக்காங்க, இதுலையுமே கேட்டிருக்காங்க, ஜாகிரபிலுமே இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து டைனமிக் சிலபஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சாரி. ஸோ நம்ம இப்போ ஃபர்தராக நெக்ஸ்ட் யூனிட் 6 பார்க்குறோம். அது வந்து தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இது வந்து 20 கேள்விகள். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் சொல்லலாம். முன்னாடி வந்து நம்ம இந்தியன் பாலிட்டி பார்த்தாங்க இல்லையா, அதில் வந்து 20 கொஸ்டின்ஸாக, அதில் 5, இந்திய பொருளாதாரத்தில் வந்து 15, எக்கனாமியில் இந்தியன் பாலிட்டியில் 15, எக்கனாமியில் அண்டு தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்தில் 20 கேள்விகள். இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டின் வரலாறு அதெல்லாமே பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு 20 கேள்விகள் வருது. இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர் நம்மளுக்கு. ஸோ தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், திருக்குறள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஓகேங்களா, திருக்குறள் வந்து நிறைய கேள்விகள் ஆண்டுதோறும் கேட்குறாங்க. மத சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும். ஓகே, சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள். பாருங்க, இது எல்லாமே திருக்குறள் வந்து தான் வருது. ஓகே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லைன் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் அந்த கிளர்ச்சிகளால் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி படிக்கலாம். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் எவ்வாறு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இம்பார்ட்டன்ட் சீர்திருத்தவாதிகள் யார் யார், ரிஃபார்மர்ஸ் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். இதில் வந்து நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வராது. இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் சிலபஸ் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதோட நம்ம ஃபர்ஸ்ட் பகுதி சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பகுதி ஆவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பகுதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிலபஸை நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பகுதி வந்து நம்மளுக்கு கம்மியான சிலபஸ் தான் இருக்கு. ஓகே, இது வந்து 25 கேள்விகள் வரும். ஓகே, அதில் திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் 10ஆம் வகுப்பு தரம் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த எக்ஸாம் வந்து 10th குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுனால அதோட தரமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10ஆம் வகுப்பு வரை தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ திறனறிவு அது வந்து 15 கேள்விகள். இது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயுமே சப் கேட்டகரியில் 2 கொடுத்துருக்காங்க, அலகு 1 அலகு 2. ஓகேங்களா, அலகு 1ல் வந்து பார்க்கும்போது நம்ம சுருக்குதல், சிம்பிளிஃபிகேஷன், விழுக்காடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் வந்து HCF. ஓகே, ஹையஸ்ட் மீப்பெரு பொது காரணி, காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மீச்சிறு பொது மடங்கு, லீஸ்ட் காமன் மல்டிப்ளிகேஷன். ஓகே, LCM. விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனி வட்டி கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்ப்ளெக்ஸ் இன்ட்ரெஸ்ட், பரப்பு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்க்கு எப்படி பரப்பு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு, எக்ஸாம்பிள் ஸ்கொயருக்கு, இது ரெக்டாங்கிள், செவ்வகம், சதுரம், அது மாதிரியான இதுக்கு பரப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொள்ளளவு வந்து வால்யூம். காலம் மற்றும் வேலை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேள்விகளை கொண்ட ஒரு முக்கியமான தலைப்பு. அடுத்து காரணவியல், ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பாருங்க நம்மளுக்கு தருக்க காரணிவியல், புதிர்கள், பகடை, பகடை மீன்ஸ் டயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கியூப் மாதிரி இருக்கும். அதில் நம்மளுக்கு ஆப்போசிட் எண்களின் கூடுதல் வந்து 7 இருக்கும். பொதுவாக வந்து பாருங்க நம்மளுக்கு எதிர் ஆப்போசிட் நம்பர் என்ன சொல்லி கேட்குற மாதிரி வந்து பகடை வரும். எக்ஸாம்பிள், அவங்க வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகடை மாதிரி கொடுத்துட்டு, ஓகே, இங்கே 7 கொடுத்துருப்பாங்க. சரி, 7 இல்லை 4 கொடுத்துருப்பாங்க. 4க்கு எதிர்பக்கம் என்ன வரும்? 3. ஏன்னா அதோட எதிர்த்தன்மைகள் கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 7, அந்த கேட்டகரியில் வரும். ஓகே. நெக்ஸ்ட் காட்சி காரணிகள், விஷுவல் ரீசனிங் சொல்லுவோம். ஓகே. எண் எழுத்து காரணிகள், அதாவது ஆல்பா நியூமரிக். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா A1 + B2 அப்படியே கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா M என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. M வந்து பார்த்தீங்கன்னா 13. ஓகேங்களா? அது மாதிரி எழுத்து காரணிகள், எண் வரிசை வந்து நம்பர் சீரிஸ். ஓகே. இது பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து 25 கேள்விகள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி E, அது வந்து தமிழ். ஓகே, அதை பற்றி நம்ம முழுமையாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி பற்றி நம்ம கண்டினியூவாக வீடியோ போகிறதா பிளான் பண்ணியிருக்கு. உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப தேவை. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வரும். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணுற ஐடியா இருக்குது. அதனால் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.